ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு விரும்பி உணலாம் சேனல்ல சுவையான திணை அரிசி கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி செய்யறது ரொம்ப ஈஸி தான், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பவுல்ல 1/4 கப் அளவு திணை அரிசியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு சுத்தம் பண்ணிட்டு நல்லா கழுவிடுங்க. இதுல தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து இதுல 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அடுத்து இதோட 1 தக்காளி சேர்த்துருங்க. 1/4 கையளவு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம கஞ்சி செய்யும் போது நமக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப பிரஷர் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் 2 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்குங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சது அப்படின்னா தான் நமக்கு நல்லா வாசமா இருக்கும். இதோடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேமை நல்லா மீடியம்ல வச்சு நீங்க செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. அடுத்து இதுலவே நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம அரைச்சிட்டு இதுல வதக்கி செய்யும் போது கஞ்சி நமக்கு நல்லா ஃபிளேவரா இருக்கும். இதுலயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஸ்வீட் கார்ன் இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு 10 ல இருந்து 20 பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, கஞ்சி நல்லா வாசமாவும் இருக்கும். இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்து வதக்கி விடுங்க. உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போதுதான் நமக்கு காய்கறிகள் நல்லா ஃபிளேவரா இருக்கும். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம வேக வைக்கும் போது அரிசி நமக்கு நல்லா வெந்து வரும். அதனாலதான் நம்ம இதை வதக்கி விடுறோம். இப்ப இதுல நம்ம 1/4 கப் அளவு அரிசி எடுத்தோம் இல்லைங்களா, இதுல 4 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சி ஜார்லாம் அலசி எடுத்து ஊத்திக்கிங்க. இந்த மாதிரி 4 கப் தண்ணி ஊத்திட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு 3 விசில் விட்டுட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி நல்லாவே வெந்திருக்கும். இப்ப ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்துருங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் பாலை தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து 2வது 3வது 4வது பாலையெல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்துருங்க. நல்லா அளவா தண்ணி ஊற்றி நல்லா நெருக்கமா பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் நல்லா கெட்டியாவே வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 2வது 3வது 4வது பாலையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த கஞ்சியில நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற்றின தேங்காய் பாலும் இந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒன்று சேர்ந்து வேகணும். அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும் கஞ்சி சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்டா எடுத்து வச்சிருந்த தலைப்பாலை இதோட சேர்த்துடலாம். இந்த பாலை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ண பத்தல அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கஞ்சி ரெடி. இதோட நீங்க புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்ல வேற எதுவும் துவையல் இருந்தது அப்படின்னாலும் நீங்க சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க டேஸ்டியான ரெசிபிஸ் பாக்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.